டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நிறைய பேரை பார்த்து பேசுற பழக்கம். நகரத்துல இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்குறப்போ இந்த நகரத்துல இருக்கிறதுக்காக நீங்க என்ன விலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நகரத்துல இருக்கணும்னா அழகா இருக்கணும், அந்த அழகை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெண்களுக்கான அழகு, அதுவும் பர்டிகுலரா உடல் அழகுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பொண்ணு ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி போறப்பையும் தன் அழகை வந்து ரொம்ப அழகா பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க போடுற துணிகள்லாம் கூட அந்த அழகை வெளிக்காட்டுற மாதிரி அழகா வடிவமைச்சிருக்காங்க. ஸோ வயிறு குறைவா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு லேடிஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வாழ்க்கை மாறுற அந்த அழகு மாறுற ஒரு சுச்சுவேஷன், அந்த கனவு உடையிற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குழந்தை பிறப்பு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம் உடல் வந்து பலவிதமான மாறுதலுக்கு உட்படுது. இந்த உடல் அழகு மாறுறது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்க எல்லா லேடிஸ்க்கும், எல்லா அம்மாங்களுக்கும், சமீபமா குழந்தை பிறந்த அம்மாங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய பழைய பாடி ஷேப் வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு நிக்குது. இந்த கேள்விகளை, இந்த பதில்களுக்கும் வேற பல டிஸ்கஷன்களுக்கு தான் இன்னைக்கு ஷோ அழகா டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஷோல கொஞ்சம் மெடிசன், அது மட்டும் இல்லாம நிறைய டிப்ஸ், நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். வழக்கம் போல நம்ம ஷோல ஒரு டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். ரைட் சைடில் இருக்கவங்க டாக்டர் அனுராதா, இவங்க ஒரு மகளிர் நல சிறப்பு மருத்துவர். லெஃப்ட்ல இருக்கவங்க டாக்டர் பத்மா, இவங்களும் ஒரு மகளிர் நல சிறப்பு மருத்துவர். இவங்க ரெண்டு பேரையும் ஷோக்கு வெல்கம் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் பொதுமக்கள் கிட்டே போறேன். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்றது உங்க அனுபவத்தை முதல்ல ஷேர் பண்ணீங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அழகு எந்த விதத்துல பாதிச்சிருக்கு, டெலிவரிக்கு முன்னாடி, டெலிவரிக்கு அப்புறம் என்ன இந்த விஷயம்லாம் பாதிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு வருத்தமா இருக்குன்னு இதெல்லாம் சொல்றேன். ஃபேஸே மாறிடுச்சு ஆக்சுவலா. ஃபேஸே மாறிடுச்சு. ஏதோ இளமை போன மாதிரி இருக்கு. ஓ ஓகே. ஸோ ஃபேஸ் எப்படி இருந்துச்சு முதல்ல, இப்போ எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தது. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அழகா இருந்த மாதிரி இருக்கு, இப்போ அழகு குறைஞ்ச மாதிரி இருக்கு. பாக்குறவங்கலாம் என்ன ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்படின்னா 50 ஏஜ் கேஜ்னா நல்லா லீனா அழகா அப்படி இருந்தேன். இப்பெல்லாம் கை கால்லாம் பெருசாகி அதில் கோடு மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து தொடை வயிறு ஸ்டொமக் ரொம்ப பெருசாகி இப்பயே பார்த்தா ஒரு 5 மந்த்ஸ் மாதிரி இருக்கும் வயிறு பார்த்தா. அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இன்னும் நான் வெளியிலேயே போகல, அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஸோ உடம்பு குறையிறதுக்காக வெயிட் பண்றீங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபி ஆயிடுச்சு, ஃபேஸ் பஃபினஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நோஸ் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. அதனால ஃபோட்டோஸ்லாம் நிற்க முடியல. இது வரைக்கும் குழந்தை கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததே இல்லை. ஓ ஓகே ஓகே. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தை கையில் தூக்குங்க. வாங்க 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 வாங்க, கேமரா வாங்க பக்கத்துல பாருங்க. பெரிய கேமரால பெரிய போட்டோவை எடுத்துட்டோம். நல்லா இருக்கீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் நார்மல், கம்ப்ளீட் நார்மல். தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. ஃபேஸும் மாறிடுச்சு, ஸ்கின் டோன் மாறிடுச்சு, ஓகே. ஃபுல்லா டோட்டலா பிளாக் ஆயிடுச்சு. Okay. இவ்வளோ பிளாக் கிடையாது, நான் கலரா இருப்பேன், ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கிற முன்னாடி அழகாக இருப்பேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என் தங்கச்சி வந்து என் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுக்க ஆசைப்படுவா. இப்போ என்னன்னா, நீ ஆன்ட்டி ஆகிட்ட, என் கூட வராத, எங்கே போனாலும் வெளியே வராதன்றா. நீ ஆன்ட்டி ஆன்ட்டி, சின்ன பசங்க முதல்ல பார்த்தாலே ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க. நீ அசிங்கமாக ஆகிட்ட அப்படின்றாங்க. இல்ல உங்களுக்கு உங்களை கண்ணாடியில பாக்குறப்போ உங்க மனசு என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப குண்டாயிட்டேன்னு தான் தோணுது. குண்டான மாதிரி இருக்கு, அழகே போயிடுச்சு. அழகு போயிடுச்சு. பிம்பிள்ஸ் அதிகமாக வந்த மாதிரி இருக்குது. பிம்பிள்ஸ், ஆமாம். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததே இல்லை. இப்போ தான் என்னமோ குழந்த பிறந்து ஒரு மாதத்துலேயே என்ன இவ்வளோ சேஞ்சஸ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. முடி வந்து 3 மாதம் கழிச்சு தான் கொட்டுன்னுவாங்க. இப்போ 1 மந்த்லேயே முடி பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சு. அதிகமாக கொட்டுது. அதிகமாக கொட்டுது. இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் ஏதோ சாப்பிட்டு பார்க்குறேன், கீரை சாப்பிட்றேன், அயன் எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்குறேன். இருந்தாலும் அது அந்த ப்ராப்ளம் எப்படி சரியாகும்னே தெரியல. சரி,